என்னது அவரும் கார்த்திகாவும் கட்டி பிடித்து நிக்கிறாங்க, என்ன மறந்துடுவீங்களா? என்னப்பா கார்த்திகா, நீ நல்லா இருப்பப்பா, என்னைக்கும் கைவிட மாட்டேன். அத்தை, நாங்க உங்களை மறக்கவே மாட்டோம். அப்பா கடவுளே, என் பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கணும். அன்பு உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்பு உறவுகளே. தான் பொண்ணு மருகி மருகி அழுகிறத பார்த்துட்டு கார்த்திகா அம்மா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பயங்கரமா தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னுட்டு. தப்பு நீ மட்டும் பண்ணலடி, எல்லாரும் தான் நாட்டுல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண் கட்ட பிறகு சூரிய உதயம், எந்த பக்கமானா என்ன போடி தோழி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தாலும் இதுங்க மூணு அப்படியே கண்கொத்தி பாம்பா பாக்குதுங்க. நம்ம அண்ணனும் கார்த்திகாவும் பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு ஓடி போய் ஒளியறது என்ன, மறுபடி போயிட்டு போய் மெத்த இதுல போய் படுத்துக்கிறாங்க ட்ரெயினுக்குள்ள. அதுக்கப்புறம் டே பார்த்துருக்கண்டா 2 நாளும் இதுகளை பார்த்து பாதுகாப்பு பண்றதுக்குள்ள நம்ம பாடு பட போறோமே, ஐயோ அப்படின்னு இங்க பல பாட்டி எல்லாம் புலம்பி தள்ளுதுங்க. ஒரு வழியா ஊருக்கு போறதுக்குள்ள இதுகளை கட்டி காக்குறதுக்குள்ள இதுகளுக்கு போதும் போதும் போதும்னு ஆயிடுது. ஊருக்கும் போய் இறங்கிறாங்க. இறங்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு தடுமாறுது. பா அப்பா அப்படிதான்ப்பா கூப்பிடுறாங்க நம்ம சேரன். கார்த்திகா பாத்துப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கி பிடிக்க டக்குன்னு நான் பாத்துக்கிறேனே நீ போனே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பல்லவனு வா கார்த்திகா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிமிந்து பார்த்துட்டு ஒன்னும் இல்ல பாண்டி பல்லவ ஒன்னும் இல்ல அப்படிங்கல, நீ பார்த்து அம்மா கூட வாம்மா, நீ எப்பவும் அம்மா கூட தானே இருப்ப, நான் எப்ப எங்க அம்மா கூட இருந்தேன், நான் எப்பவும் உங்க கூட தானே இருப்பேன். ஐயோ பாயிண்ட புடிச்சிட்டாலே அப்படின்னு இங்க பார்த்தா 3 புலம்புதுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனா அங்க எல்லாம் சந்தா தாங்க பார்க்க போகணும்னு பறக்க பறக்க இங்க இருந்து ரெடி பண்ணி மறுபடியும் போகுதுங்க. தனியா தான் போய் தங்குறாங்க. அவங்களுக்கு இடம்லாம் நல்லா கரெக்டா தனியா ஒதுக்கி கொடுத்துட்றாங்களா. இப்ப மறுபடியும் சந்தா பார்க்க போக எல்லாரும் வாங்க வாங்க ஐயே ஐயே வணக்கம் நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தனம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரவேற்கிறாங்க. நல்லா தான் காபி சர்பத்து அதுன்னு கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க, வைக்கிறாங்க. சந்தாவை உரக்கண்ணாலேயே சைட் அடிக்கிறாரு. சைட்டே அடிச்சாலும் அவங்க அடிக்கிறத கார்த்திகா பாக்குறாங்க. கார்த்திகா பாக்குறத சேரன் யதார்த்தம் திரும்பி பாத்துறாரு. ச்சே, நம்ம விரும்பின, அதாவது உண்மையிலே விரும்பினார் தாங்க. அழுதாரு தெரியுமா ரூமுக்குள்ள. நம்ம முன்னால நம்ம நல்லா சந்தோஷமா வாழ்றதா, இவன் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரியா குறுகி போய் அப்படியே சந்தா கிட்ட தான் சிரிக்கிறத அவாய்ட் பண்றாரு. சந்தா பாக்குது. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்க ஒரு நல்லாவே பேச மாட்டேங்கிறாரு. பேசுறாங்க, அவங்க பேச வைக்க சந்தா போய் வழியக்க வழியக்க பேசினாலும் சேரன் வந்து அவாய்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க முடியல கார்த்திகானால எந்திரிச்சு வெளில போயிடுறாங்களா. போறத பாத்துறாரு சேரன். அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி போனை பேசிக்கிட்டே அத கலங்க, அத செங்கல் 2 மூடை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே கார்த்திகா பக்கம் போயிடுறாரு. கார்த்தியா என்னப்பா ஏப்பா அங்கிட்டு வந்து நிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா ஒன்னும் இல்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு கஷ்டமாத்தே இருக்கணும், எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு நல்லா தெரியுதுப்பா, என்னப்பா பண்றது அப்படிங்கிறாங்க. உன் விதி உன் வாழ்க்கை. என்ன மாமா என் விதி என் வாழ்க்கைன்னு, என் மேல ஏதாவது தப்பு இருக்கா மாமா? நான் ஓடி வந்தேனே மாமா, என்ன கட்டிக்கங்க மாமா, கட்டிக்க, உங்க மடியில வந்து விழுந்தனே, நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இப்ப தூக்கி எறிஞ்ச உங்களோட அன்பு பாலம் இன்னைக்கு கசங்கி போய் நிக்கிறேன். எனக்கு யார் மாமா ஆறுதல் சொல்லுவா அப்படிங்கல ஃபீல் பண்றாரு. இல்லப்பா நீ வந்து நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே போன் வருது. போன் வரவும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா கார்த்திகா அம்மாவும் போயிருது. என்னடி ஏண்டி இப்படி மருகி மருகி அழுகுற? அம்மா என்னால தாங்க முடியலம்மா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா, மாமா என் கை விட்டு போறாரு மாமா. ஏய் என்னடி சொல்ற? மாமா நல்லா இருந்தா போதும், மாமா நல்லா இருந்தா போதும்னு சொன்னேன் தான். என் வாழ்க்கைதான் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. நான் வந்து இன்னைக்கு தான் நீங்க சரியா வந்துட்டீங்க அப்படிங்கிற கண்ணில் மாமா வேணும்னு நினைக்கல. நீங்க அன்னைக்கு எனக்கு எதிரா இருந்தும் போது கூட நான் மாமா மாமான்னு வந்து இருந்தேன் தானே. என் மேல என்னம்மா தப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அழுகாதடி, இப்ப என்ன உன் சேரன் மாமா இன்னும் வேணும்னு நினைக்கிறியா? தப்புதான் மாமா, தப்புதாம்மா, எனக்கு தெரியுது. பாவம் சந்தாவும், அதனால சந்தாவே கட்டிக்கிட்டு தான் தோணுது மாமா, நான் மனசு கேட்கலையே. ஏய் நீ பேசாம இருடி, எதுக்குடி இப்படிலாம் நினைக்கிற? இல்லம்மா விடு, நான் இனிமே அழுகுறது தப்பு, நான் இங்க வந்திருக்கே கூடாது. மாமா நல்லா இருந்தா சரி, சந்தாவும் அதுவும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத சந்தா ஒண்டி ரெண்டு கேக்குது. என்ன இந்த பிள்ளை இன்னும் அழுகுது, ஃபீல் பண்ணுது, அந்த பிள்ளை வாழ்க்கையை நமக்கு எடுக்கிறோமா ஐயோ அப்படின்னு ஒரு மாதிரியா ஃபீல் ஆக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிடி நீ இப்ப ஒண்ணும் கவலைப்படாத, இப்ப சேரன் வருவான், அவன்கிட்ட நீ பார்த்து நேரடியா சொல்லிரு. என்ன சொல்லணும்? அவனும் குற்ற உணர்வுல தவிக்கிறான்டி. மாமா நான் உன்னை பத்தி எதுவுமே நினைக்கல மாமா, நீ தாராளமா சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்க, நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணு மாமான்னு சொல்லு. ஆசீர்வாதமா எதுக்குமா? நான் சொல்றத கேளுடி. ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் தூக்குவான். தூக்கையில உனக்கு மனசு எப்படி தோணுதோ ஒரே ஒரு வாட்டி உன்னை கட்டி அணைச்சு நான் உன்னை விடைபெறுறேன் மாமான்னு சொல்லி அழுதுக்கடி. அதுக்கப்புறம் நீ வந்துரு. மாமா அம்மா போம்மா, இதெல்லாம் தப்பு. எதுடி தப்பு? நீ மனசார தானே சொல்ற. இப்ப நானே பாரு, நீங்க நிக்கிறியா, நில்லு நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. சேரா அப்படிங்கிறாங்க. என்னத்த பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ எப்பவும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்ப்பா, நான் உனக்கு அம்மா மாதிரி உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு காலில் விழுகிறாரு. பரவாயில்லப்பா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு
தான் மார்போட சேர்த்து ஒரு மருமையனா, மயனா நெனச்சு கட்டி புடிச்சு ஆசீர்வாதம் பண்றாங்க. "சரிங்க அத்த" அப்படிங்கிறாங்க. "போப்பா, என் மக ரொம்ப அழுகுறா, ஃபீல் பண்றா. அவளுக்கு எனக்கு ஆறுதல் சொன்ன மாரி கொஞ்சம் சொல்லேன். பாவம் அவளுக்கு குழந்தை மாரி. யாருமே அவள கட்டி தேம்பி மார்போட அணைச்சு ஆறுதல் சொன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்." "அப்படியா?" அப்படின்ட்டு, "சரி அத்த, எனக்கு தெரியாதா என்ன? நான் அவள பார்த்துக்கிறேன்ட்டு." "கார்த்திகா, ஏம்மா அழுகுற?" அப்படின்னு மறுபடியும் போக, "ம், ம்" அப்படின்ட்டு இது போகுது. இது எல்லாத்தையுமே அந்த பிள்ளை சன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கு சந்தா. இப்ப போயிட்டு, "நீ ஏன் அழுதுட்டே இருக்கிற கார்த்திகா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிறாங்க. "ஒண்ணும் இல்ல மாமா, நீ நல்லா இரு. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். நான் கடைசியா உன்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்." அப்படின்னு கால்ல விழுகுது. அம்மா அதத்தானே சொன்னுச்சு. "அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னுச்சு?" அப்படின்னு எந்திரிக்க, பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா, "நீ அழுகாத. கட்டி பிடிக்க சொன்னுச்சுல்ல அம்மா." இவரு நெனைக்கிறாரு, அத்தை கட்டி பிடிச்சு வாழ்த்த சொன்னாங்கல்ல. சந்தா, நீ இது சாரிங்க கார்த்திகா, நீ எதுவும் நெனைக்காதம்மா. நான் நான் உனக்கு எப்பவும் நீ நல்லா இருப்பேன்னு தான் நான் நெனைப்பேன். உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கட்டி குடுக்குறேன்." அப்படிங்கிறாரு. "மாமா, நான் கல்யாணம் பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா இரு மாமா. சந்தா ரொம்ப நல்ல பொண்ணு." உண்மையிலே கார்த்திகா நல்ல மனசோட தான் கட்டி அணைக்கிறாங்க. அப்படியே கைய நீட்ட கட்டி அணைச்சுக்கிறாங்க. கட்டி அணைச்சு ஆறுதல் தடவி குடுக்க, அப்படியே சந்தா பாக்குது. ஒண்ணொண்ணு காதுல விழுகுது, ஒண்ணொண்ணு விழுகல. அப்போ இவங்க உண்மையா லவ் பண்றாங்களா? நம்ம தான் இடையில பூந்துட்டோமா? கடவுளே! அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விலகி இங்கிட்டு வந்துடுறாங்களா? விலகி வர்றது என்ன? சோழன், பல்லவன், பாண்டி 3 வந்துடுறாய்ங்க. வந்துட்டு, "ஐயோ! அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்குறாங்க. "ஏப்பா கார்த்திகா, நீ என்ன பண்ணி? இன்னொரு பொண்ணுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போது, நீ பாட்டுக்கு இப்படி வந்து கட்டி புடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அவைங்க பார்த்தா என்ன பண்ணுவாய்ங்க? அவைங்க ஏற்கனவே வெட்டுக்கம்பு குத்துன்னு திரியிறாய்ங்க. நீ வா" அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போக, "மாமா" அப்படின்னு அப்படியே அந்த பிள்ளைக்கு உயிரே போகுது. "கூட்டிட்டு வந்தாய்ங்களா? கூட்டிட்டு வந்தாய்ங்களா?" அப்படின்னு இங்க நெனைக்க, இருந்தாலும் பரவால்ல. மனசு அவனுக்கு, என் அண்ணன் மயனுக்கு எள்ளகுன மனசு. நெனைப்பேன்ல அப்படி அவைங்களுக்கு கழுத்துல தாலி கட்ட போயிலோட நிக்கிது ஒரு கல்யாணம். இது என்ன சும்மா நிச்சயம் தானே அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ளுக்க வந்து எல்லாம் அங்க அவங்கலாம் போனவங்க வந்தவங்கலாம் உட்கார்றாங்க. நிச்சயம் பண்ணலாமாங்கையில, சந்தா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மாமா கூப்பிட்டு, அவங்க அம்மா கூப்பிட்டு கையம்மையான்னு பேச்சு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா, "என்ன என்ன ஒரே சவுண்டா இருக்கு?" "இல்ல, எங்களுக்கு இந்த நிச்சயத்துல இஷ்டம் இல்ல." "அடேங்கொய்யால, என்னங்க நெனச்சிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நடேசன் கத்த, "ஏன் இல்லங்கிறியே? ஏன் இல்லங்கிறியே?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, "இல்ல, என் பொண்ணுக்கு இதுல இஷ்டம் இல்லையாம். என்னதான் இருந்தாலும் மாமன் தான் பெருசுங்கிறா." "ஆ, எப்படி? எப்படி? என்ன எதுக்கு அங்கேருந்து வர சொன்னீங்க?" இவன்னு கத்துறாங்க. சேரன் வந்து, "என்னப்பா சந்தா, ஏன்ப்பா அப்படிலாம் பேசுற?" "இல்ல, என்ன மறந்துருங்கோ. இல்ல, நான் நான் பொய் சொல்லி வாழணும்னு எனக்கு விருப்பம் இல்ல." அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா வந்து, "ஏய், வயித்துல புள்ளைய வச்சுட்டு எப்புட்றீ? என் தம்பி உன்னைய கட்டிக்க மாட்டான்டி." அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, நான் மாசமாலாம் இல்ல." அப்படிங்கிறாங்க. "என்னடி சொல்ற? நான் இவர கட்டிக்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன்." அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்ல, அவங்க எல்லாம் ஆடி போறாங்க. அதுக்கப்புறம், "ஏன்டி இப்படி பொய் சொன்ன? ஏன்டி இப்படி பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அங்க வந்தவங்க, அவங்க மாமிங்கள் வந்துர்றாய்ங்களா, வந்தவங்க, "பொய் தான் சொன்னியா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாய்ங்க. அதுக்கப்புறம், "அப்புறம் என் பொண்ணே சொல்லிருச்சு, என் மொற பொண்ணே சொல்லிட்டா. இடத்த காலி பண்ணுங்க." அப்படிங்கையில, அவிங்க சோழன், பல்லவன் எல்லாமே இவன்னு கத்துறாய்ங்க. சேரன் இருந்துட்டு, "விடுங்க. இப்ப என்ன? என்னைய கட்டிக்க இஷ்டம் இல்ல உனக்கு, அவ்வளோதானே?" "ஆமா, கட்டிக்க இஷ்டம் இல்ல." அப்படிங்கிறாங்க. "ஏன் இஷ்டம் இல்ல?" "நான் தான் சொல்றேன்ல, எங்க அப்பா, அம்மாவுக்கு பிடிக்கல. அது இப்ப தான் உனக்கு தெரியுதா பிடிக்கலன்னு? நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கெல்லாம் உங்கள கட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க ஒரு சாதாரண ஒரு மேஸ்திரி. உங்கள கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு ஏத்துன்னு ஏத்துது. உண்மையிலே சந்தா பாவம்ன்னு தான் சொல்லணும். தன் காதல தியாகம் பண்ணுது. 1000 இருந்தாலும் மாமன் இங்க ஒண்ணா ஒரே எண்ணத்தோட இருந்துக்குவோம். எதுக்கு அங்க போயிட்டு கண்டம் விட்டு கண்டம் போட்டு சண்டை போட்டு இதெல்லாம் தேவையில்லன்னு நெனைக்குது. அது எல்லாத்தையும் விட தேவையில்லைங்கிறது அப்பாற்பட்டது. ஒரு புனிதமான காதல சேர்த்து வைக்க விலகுது இந்த புள்ள. இங்க இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு அழுகுது இல்லையா? அந்த புள்ள. அத வச்சு, "உனக்கு யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நிச்சயம் நடக்காது, கல்யாணம் நடக்காது. உங்களுக்கு வாழ்க்கையில பொண்ணு இல்ல போங்க." அப்படிங்கல. "ஏன் சம்மந்தம் இல்லாம இப்படிலாம் பேசுற?" அப்படிங்கிறாங்க. அ அப்புறம், "நான் சொல்றேன். நீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து கெஞ்சுறீங்க." அப்படிங்கவும், நடேசன் பார்க்குறாரு. "யாருக்கு பொண்ணு கிடைக்காதுங்கிற? என் தங்கச்சி மாவ இருக்கா. டேய் சேரா, வாடா. என் தங்கச்சி மாவ உனக்கு தான்டா, புட்றா." அப்படின்னு சொல்லி கையில குடுக்க, "அப்பா." அப்படிங்கையில சேரனுக்குமே புரியுது. கார்த்திகா அழுகுது. அழுகையோட, "மாமா, என்ன மாமா சொல்றீங்க?" "ஆமாப்பா, நீ தான் இனிமே என் வீட்டு மருமக." கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. அப்படி அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அன்னைக்கு மாட்டேன் மாட்டேன்னுச்சு. வாயில கைய வச்சு சோத்த ஊட்ட வந்தாய்ங்க. தட்டி விட்டா, எதிர்த்து மிதிச்சு எதிர்த்து விட்டா. இன்னைக்கு பார்த்தா தொண்டைக்குள்ள போற சோத்த அள்ளி புடுங்கி திங்கிற மாரி தான் இப்ப பண்றது. என்ன பண்றதுன்னு புரியல. ஒருத்தன் நல்லா இருக்கன்னா, ஒருத்தன் போகணுங்கிற விதி போல இருக்கு. ஆனாலும் சந்தாவ அவன் விட போறதில்ல. எல்லாத்தையும் வச்சுக்க போறான். இப்ப அப்படியே "வாங்க ஊருக்கு போவோம், வாங்க போவோம்" அப்படின்னு கிளம்பையில, நம்ம சேரன் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாரு சந்தாவ. "ஏன் சந்தா? ஏன் சந்தா இப்படி பண்ண?" அப்படிங்கையில எல்லாம் கிளம்புறாங்க. நிலா போயிட்டு, "நான் என் பேக் எடுத்துட்டு வரேன்னு" போய் எடுத்துட்டு வரப்போகுது. எல்லாம் வந்துடுறாங்க காருக்கு. பேக்கே இல்ல, இருந்தாலும் சும்மா போகுது. சந்தா போய் பார்க்குது. "ஏன் சந்தா? ஏன் சந்தா? ஏன் சந்தா இப்படி பண்ணீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, எனக்கு எங்க அப்பா, அம்மா, என் மாமா இவங்க தான் எனக்கு முக்கியம்." அப்படிங்கையில
அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு, "அப்பா சந்தா நமக்கேத்த பேசிட்டாளே! இனிமே என் பொண்ணு தான் என் தம்பிக்கு பொண்டாட்டி" அப்படின்னு அது பேச, "அவனா? என் அக்கா மக. என்னைய விட்டுருமா என்ன?" எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு பேக் எடுக்க வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு போறாங்க. "நிலா" அப்படிங்கல, "என்ன? உங்க மனசுக்குள்ளயே ஒண்ணு இருக்கட்டும். சத்தியம் பண்ணுங்க." "என்ன?" என்ன அப்படியே அழுகுறாங்க. "என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு. "என்ன?" மாமாவும், கார்த்திகாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்." "என்ன சந்தா சொல்றீங்க?" அப்படிங்கிற. "ப்ளீஸ், ப்ளீஸ் இத வெளில சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் சொல்றேன்." பாவம் கார்த்திகா. அதுக்கு அவர விட்டா வேற யாரும் இல்ல. ஆனா எனக்கு இந்தா மாமா இருக்காங்க. என் சொந்த பந்தம் இருக்கு. அதனால தான் நான் பொய் சொன்னேன். கார்த்திகாவுக்கும், சேரனுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட தியாகத்த பத்தி சொல்லுங்க. இப்ப சொன்னா அவரு என்னையும் நெனச்சுக்கிட்டு, கார்த்திகாவையும் நெனச்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் இனிமே என்ன ஏத்துக்க மாட்டாரு. திரும்பிலாம் ஓடிலாம் வரவும் மாட்டாரு. ஆனா அங்க அவங்க அத்தை, அவங்க மாமா எல்லாரும் இருக்காங்க. சேர்த்து வச்சுருவாங்க தான். ஆனா மனசு குற்ற உணர்வா இருக்கும். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னைய பார்த்து திட்டுவார்ல, அப்ப வந்து சொல்லிக்கங்க. என்ன திட்ட வேணான்ட்டு. "ஏன் நிலா சொல்றீங்களா? என்ன நெனச்சுட்டீங்க சந்தா எங்க அண்ணன பத்தி? ஏன் என்ன இவ்வளவுதான் நீங்க பழகுனது? நீங்க விடுங்க நான் போறேன். நிலா நிலா சொல்லுங்க ஏன்?" அப்படிங்கல. "எங்க அண்ணன் இப்படி உங்கள திட்டுவாருன்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் தப்பு. ஏன் திட்ட மாட்டாரா? யாரா இருந்தாலும்" அப்படிங்கல. "யாரா இருந்தாலும் வேணா சொல்லலாம். என் அண்ணன் யாரா இருந்தாலும் அப்பாற்பட்டவர் தெரியுமா? ஒரு சூழ்நிலையால ஒரு பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா இருக்கட்டும். அப்படிதான் நெனைப்பாரு. எப்படி அவ இந்த மாரி என்னைய வெறுக்க போச்சு, ஒதுக்க போச்சு அப்படின்னு ஒரு காலமும் நெனைக்க மாட்டாரு. இல்ல இருந்தாலும் வேணாம் விட்டுருங்க. கார்த்திகாவு தான் எங்க அண்ணன். எங்க அண்ணனுக்கு கார்த்திகா அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. பரவால்ல. நல்லா இருங்க சந்தா" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தாவ பாக்குறாங்க நிலா. "ஏன் சந்தா உங்க வாழ்க்கைய, உங்க காதல தியாகம் பண்ணிட்டீங்க. என்ன பண்றது? குடும்பம் ஒத்துமையா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்டின்னா, சில பல தியாகங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்டிங்கிறாங்க. சரின்னு கிளம்பி வராங்க. "என்ன அவ பேசிட்டு இருந்தா? என்ன அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, "ஒண்ணும் இல்ல அங்கிள் சும்மா தான். நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா." இவ என்ன சொல்றது? போடா அடுத்த நாளே நான் நிச்சயம் பண்றேன். அடுத்து என் தங்கச்சி மகள கல்யாணம் பண்ணி நாங்க சம்மந்தி ஆகுறோம். என்னம்மா? ஆமா அப்டின்னு வர எல்லாரும் கிளம்பி வராங்க. ட்ரெயின்ல வரையில பல்லவன், பாண்டி, சோழன் எல்லாரும் இவங்க 2 பேரும் பேசிட்டு வராங்க. சோழனும், நம்ம சேரனும், கார்த்திகாவும், "மாமா என்னால உங்க கல்யாணம் நின்னு போச்சா?" "அட நீ வேற! அதெல்லாம் பயப்படாதம்மா! நீ எதுவும் நினைக்காத" அப்படின்னு நடேசன் வந்து உள்ளார புகுந்து பேசுறாரு. "இல்லப்பா, விடுப்பா. விதியில என்ன எழுதியிருக்கோ அதானப்பா நடக்கும்." "ஐயோ! ஐயோ! நீ மாறவே மாட்டனே!" அப்படிங்கிறாங்க நிலா. "ஏன்பா?" "இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரே மாரி இருக்கேனே எப்படின்னு?" "என்னப்பா பண்றது? எனக்கு ஆண்டவன் குடுத்த வரம்." "அது சரி." இப்ப சோழன் பார்க்குறாரு. கார்த்திகாவ நம்பி அங்கேயும் விட்டுட்டு வந்தாச்சு. இப்ப கார்த்திகா புருஷன் வந்து எனக்கு கார்த்திகா தான் வேணும்னு சொல்லி கூட்டி போயிட்டா, என்ன பண்றது? "மாமா அ நில்லுங்க சோளா அப்படிலாம் சொல்லாதீங்க" அப்படின்னு கத்துறாங்க கார்த்திகா. "இனிமே அவன் வந்தாலும் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்னென்ன பாடு நான் என்னை கூட்டி போனா அவன் நல்லா வச்சுக்க மாட்டான்." அப்படின்னுட்டு, இல்ல இப்பவே எனக்கு கழுத்துல தாலிய கட்டுங்க. நம்ம போய் பதிவு பண்ணணும்." அப்படி இப்படிங்கிறாங்க. "ஊருக்கு போய் பண்றோம். நீ தான் என் மருமக" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 3 பேரும் என்ன பண்றாங்க, "ஏன்டா இதுக 2 பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். இப்ப ஆண்டவனே முடிவு பண்ணிட்டானே! கார்த்திகாவுக்கு தான் சேரன், சேரனுக்கு தான் கார்த்திகான்னு ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு நினைச்சுட்டு வராங்க. என்ன நிலா, நம்மள மாரியே அண்ணனோட வாழ்க்கையும் போராட்டத்துங்களுக்கு நடுவுல ஒரு காதல் ஒண்ணு சேர போறதில்ல. ஆமா, காட் இஸ் கிரேட் அப்படிங்கிறாங்க. காட் இஸ் கிரேட்டா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் ரதி எனக்கு கிடைச்சிட்டல்ல அப்படின்னு போய் கன்னத்துல முத்தம் குடுக்க, ஐயோ! ஆளுங்கலாம் இருக்கா. போ சோளா, கிடக்குறதெல்லாம் கிடக்கட்டும்னு ஏதோ ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்க. ஏய் அடிப்பாவி! என்ன என்ன கிழவன்னு சொல்றியா? இல்லையே! நான் பழமொழி தானே சொன்னேன். அதுக்கு அர்த்தம் இதுதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நறுக்குன்னு போய் கடிச்சு வைக்கிறாரு. ஆன்னு கத்துறத பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க. ச்சீ! அப்படின்னு அவங்க கார்த்திகா அம்மா நினைக்கிறாங்க. கார்த்திகா அம்மாட்ட போயிட்டு அவங்க கார்த்திகா வந்துட்டு, "அம்மா எப்படிம்மா? உன்னால தான் இது நடந்துச்சா?" "என்னால நடக்கலடி. உன்னோட காதல் தாண்டி" அப்படிங்கிறாங்க. இத மட்டும் சேரனும் மத்தவங்களும் கேட்டிருந்தாங்கன்னா கதை கந்தலாயிருக்கும். சரி விடுங்க. நடக்கிறது நடக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.